ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ரீசெண்ட் டைமில் நம்ம ஹெல்மெட் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் அங்கே வச்சு நான் எந்த ஹெல்மெட் வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு சொல்லலை. வீட்டில் வச்சு அன்பாக்சிங் பண்ணி தான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நம்ம ஹெல்மெட் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஏன்டா இவ்வளோ நாள் ஒரு 20 டேஸ் மேலே ஆகுது அப்படின்னு நீ கேட்டிருக்கலாம். ஏன்னா நான் அன்பாக்சிங் பண்ணும்போது அந்த ஹெல்மெட் எப்படி இருந்துச்சு ரிவ்யூ சொல்லிடலாம்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ நாள் நான் அந்த ஹெல்மெட்டை போட்டு நல்லா ஓட்டி பார்த்தேன். சரி, ஓகே, இந்த ஹெல்மெட்டை ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பண்ணி அதுக்கடுத்து இது எப்படி இருந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ நீங்கள் பார்த்தே தான் நம்ம வாங்கியிருக்க ஹெல்மெட் எம்டி ஹம்மர் மாடலு. எதுக்குடா நம்ம வந்து போவேல ஆக்சாரி ஹெல்மெட் வாங்கணும்னு தான் போனோம். ஆனால் அங்கே போயிட்டு நம்ம எம்டி ஹெல்மெட் வாங்கினதுக்கான ரீசன் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சாரி ஹெல்மெட்டுன்னு தான் மைண்டில் நான் வந்து வச்சுக்கிட்டு போனேன். போனதுக்கப்புறம் ஆக்சாரி ஹெல்மெட்டும் எம்டி ஹெல்மெட்டும் ஒரே பேஸில் தான் இருந்துச்சு. 5000 6000 ஸோ ஆக்சாரி ஹெல்மெட் போட்டு பார்த்துட்டு எம்டி ஹெல்மெட் வந்து அவங்க எடுத்து தந்தாங்க. அதையும் போட்டு பார்த்தேன். அப்போ வந்து நான் ஆக்சாரி ஹெல்மெட்டை பிடிக்கப்போ ரெண்டுமே ஒரே வெயிட் தான், 1200 கிராம் தான். அப்போ ஆக்சாரி ஹெல்மெட்டை நான் வந்து இப்படி தூக்கும் போது எல்லா வெயிட்டும் அப்படி பின்னாடி நிற்க போச்சு. அதே எம்டி ஹெல்மெட் நான் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எங்க பிடிச்சாலும் அதோட வெயிட் வந்து சமமா டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு. எதுக்கு நான் எம்டி ஹெல்மெட் எடுத்தேன்னா, இப்போ நம்ம லாங் ரைடு போறப்போ நம்மளுக்கு வந்து ஆக்சாரி ஹெல்மெட் போட்டோம்னா பின்னாடி எல்லா வெயிட்டும் வந்து நிற்கும். கொஞ்ச நேரத்திலேயே நம்மளுக்கு கழுத்து வலி ஆரம்பிச்சிடும். அது வந்து நமக்கு நல்லா இருக்காது. ரைடு போயிட்டு அப்படியே டயர்ட்லேயே நம்ம ரொம்ப சோர்வாயிரும். அதனால தான் நான் எம்டி ஹெல்மெட் சூஸ் பண்ணேன். இது வந்து வெயிட் வந்து எல்லா பக்கமும் இருந்தது. அது வந்து பின்னாடி மட்டுமே இருந்துச்சு. ஆனால் பின்னாடி ரொம்ப பெருசா இருந்துச்சா, பின்னாடி நம்ம பில்லியன் டைர் யாரும் உட்காந்தா மூஞ்சி டப்புன்னு வந்து அடிக்கவும் கூடாது. அதுக்காண்டி தான் நான் இதை சூஸ் பண்ணேன். இந்த ஹெல்மெட்டை போட்டு ஒரு 500 கிலோமீட்டருக்கு மேலேயே ஓட்டியிருப்பேன். எனக்கு வந்து போட்டிருக்க மாதிரி ஒரு ஃபீலே தெரியல. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. அதே மாதிரி இந்த ஹெல்மெட்டோட அந்த பேடிங்லாம் ரிமூவ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எப்படி ரிமூவ் பண்ணணும்னு நான் பார்க்கல. நான் இதையும் பிடிச்சி இழுத்து கிழிஞ்சிடக்கூடாது பார்த்தீங்களா? அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரீசெண்ட் டயத்துல நான் இதுல வந்து அந்த ஹெல்மெட் கேமரா மாட்டக்கூடிய இந்த மவுண்ட் மாட்டுறப்போ இதை வந்து பக்கத்துல வந்தா இதை வந்து எடுத்துட்டு அந்த மவுண்ட் மாட்டுறதை உள்ள விட்டேன். அடுத்து கீழேயும் இந்த மாதிரி இதை எடுக்கலாம் போலுக்குன்னு இதை இழுத்துட்டேன். லைட்டா வந்துருச்சு. அது கொஞ்சம் கவலையா இருக்கு. ஆனா அது வந்து அப்படி இருக்கக்கூடாது போலுக்கு. அதெல்லாம் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி வச்சிருக்காங்க. இது மட்டும் லைட்டா பிஞ்சது மாதிரி இருக்கு. அதை நான் என்னன்னு போய் பார்க்கணும். மற்றபடி ஹெல்மெட் நல்லா இருக்கு. வெயிட்டே தெரியல. வெயிட் வந்து நல்லா இருக்கு. எல்லா பக்கமும் சமமா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஆனால் ஆக்சாரி ஹெல்மெட் அப்படி இல்லை. நாங்க பார்க்கும்போது அதான் நான் இதை எடுத்துட்டேன். இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அது சிங்கிள் வைசர் தான். மற்றபடி நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கர் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு உள்ள இடமும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதான் நம்ம ஹெல்மெட்டு. நல்லா இருக்கு. இங்க வந்து ஏர் போறதுக்கு வந்து மண்டைக்கிலையும் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வழியாவும் ஏர் போகுது. அதுக்கடுத்து கீழே இது வழியும் ஏர் போறது மாதிரி ஸ்பேஸ் இருக்கு. அதுக்கடுத்து பின்னாடியும் இது வழியா போகுது. பின்னாடி தான் இருக்கு பாருங்க. இது வழியா ஏர் போகுது. ஏர் போறதுக்கும் நம்மளுக்கு நல்லா தான் இருக்கு. நம்ம பைக்குக்கும் இந்த ஹெல்மெட்டுக்கும் கலர் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். இதுதான் அப்படி போட்டதான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும்னு தான் அந்த மாதிரி நான் சூஸ் பண்ணி எடுத்தேன். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மோட்டார் ரேஞ்ச் ஷாப்ல தான் எடுத்தோம். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 5250 ரூபா வந்துச்சு. அவங்க ஹெல்மெட்டுக்கு வந்து ₹1 கூட குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. ஹெல்மெட்டுக்கு வந்து பிரைஸ் கொஞ்சம் கூட கம்மி பண்ண மாட்டாங்களாம். ஆனால் மற்றபடி எந்த பைக் அக்சசரிஸ் எடுத்தாலும் கம்மி பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஹெல்மெட்டுக்கு வந்து கம்மியே பண்ண மாட்டேங்கிறாங்க. அது கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. அதுக்கடுத்து இந்த ஹெல்மெட் கூட நம்ம இந்த ஃபுல் ஃபேஸ் மாஸ்க்கும் எடுத்தோம். அதுக்கடுத்து அங்கேருந்தே நம்ம போட்டு வந்துட்டோம். ஹெல்மெட் வாங்கிட்டு அந்த ஹெல்மெட் ஷாப்லேருந்து நம்ம ஹெல்மெட் போட்டு வந்தா நம்மளுக்கு பாக்ஸ்லாம் தரல. இந்த பையி இந்த இது மட்டும் தான் கொடுத்தாங்க. நம்ம அப்படி போட்டு வந்தோம். ஹெல்மெட் போட்ட உடனே இந்த 2 சைடு அப்படி அமுங்கிது. பேசுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. போக போக தான் பழகுமா. நல்லா டைட்டா தான் இருக்கு. மீடியம் சைஸ் நல்லா டைட்டா இருக்கு. நம்ம வந்து ரொம்ப டைட்டா இருக்குன்னு எல் சைஸ் எடுத்துடக்கூடாதான். அப்போ போட்டு நல்லா இருக்குமா. ஒரு 1 வீக் கழிச்சு ரொம்ப லூஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம திரும்ப வச்சுக்கோங்க, ஹெல்மெட் வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது காத்துல அப்படி பறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால மீடியம் சைஸ் எடுத்துட்டோம். இன்னும் எனக்கு கம்ஃபர்டபுளா கொஞ்சம் வரல. அந்த பஞ்சுலாம் இன்னும் கொஞ்சம் அமுங்கல. கொஞ்சம் ரொம்ப அப்படி அமுக்கி இருக்கு. ஆனா கரெக்டா ஃபிட்டா இருக்கு. தான் என்னோட சைஸ். கொஞ்சம் போக போக ஹெல்மெட் பஞ்சு வந்து கொஞ்சம் லூஸ் கொடுத்து கொஞ்சம் சூப்பரா ஆயிரும். ஏன்டா இந்த மாதிரி 5000 ரூபாய்க்கு ஹெல்மெட் எடுத்து காசை வேஸ்ட் பண்ற அப்படின்னு உங்கள சில பேர் கமெண்ட்ல கேட்கலாம். கண்டிப்பா நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். நம்ம ஏமா 500 ரூபா 1000 ரூபாய்க்கு ஹெல்மெட் இருக்கு, அதை எடுத்துக்கலாமா நீங்க கேட்கலாம். எதுக்கு இந்த மாதிரி 5000 ரூபாய்க்கு ஹெல்மெட் கொஞ்சம் எடுத்ததுமே ஹை பிரைஸ் எடுத்தோம்னா நம்ம வச்சிருக்க வண்டி அப்படி அதுல போய் நம்ம எங்கேயும் விழுந்துட மாட்டோம். இதால் விழுந்துட்டாலும் நம்ம கம்மியான அமௌண்ட்ல ஒரு 500 1000 ரூபாய்க்கு ஹெல்மெட் எடுத்து போய் விழுந்து
அந்த ஹெல்மெட் நம்ம மண்டை உடைய கீழே அடிபட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஹெல்மெட் உடஞ்சி நம்ம மண்டையில எதுவும் குத்தி எதுவும் ஆயிடக்கூடாது பாத்தீங்களா. அதுதான் பின்ன நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்மளோட மண்டைக்காக நம்ம அதிகமா செலவு பண்ண வரும் ஹாஸ்பிட்டல்ல போய். அது இப்பவே செலவு பண்ணிடுவோமே, கொஞ்சம் உள்ள ஏன் விழுந்தாலும் அடி கொஞ்சம் கம்மியா படுமே அப்படின்னு தான் எடுத்ததுமே ஹை பிளேஸ்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி காசு சேர்த்து எடுத்துட்டேன் 5000க்கு. அதான் ஒரு மெயின் ரீசன். நம்ம வந்து நம்மளுக்கு உயிர் தான் ரொம்ப முக்கியம். நம்ம தலையை சேவ் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு நாளும் செலவு பண்ணலாம், அதுல தப்பு கிடையாது. எங்கேயும் விழுந்து அதுக்கடுத்து நம்ம அதிகமா செலவு பண்றதை விட ஃபர்ஸ்டே கொஞ்சம் அதிகமா செலவு பண்ணிட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் கம்மியா செலவு பண்ணது வருமே அப்படின்னு தான் இந்த மாதிரி ஹை பிளேஸ்க்கு வாங்கினேன். இது வந்து கம்மி தான். 5000 வந்து ஹெல்மெட் வந்து 1 லேக் லட்சக்கணக்கான ஹெல்மெட் வந்து வாங்கியிருக்கிறது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கம்மி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.